அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுங்க. 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 3 கிலோ அரிசி அடங்குற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். முதல்ல எண்ணெய் போடணும். 200 ml எண்ணெய். ரெண்டு பட்டை போட்டுங்க. க்ளவ் ஒரு 4, ஒரு ஸ்டார் 1, 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு கால்பாசி, ஒரு பிரியாணி இலை, மிளகு ஒரு 10 கிராம் மிளகு போட்டுங்க. 4 பச்சை மிளகா. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுங்க. 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துங்க. வெங்காயம் கலர் மாறணும். ரெட்டிஷாக மாறினதுக்கப்புறம் தான் மற்றபடி எல்லா மசாலாவும் போடணும். அந்த டைமில் அரிசி அளவை பார்த்துக்கணும். ஒரு படி அளவுக்கு எடுத்துங்க. படி கணக்கில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கணக்கு வரும். ஏன்னா தண்ணி ஊற்றும் போது தண்ணி அதிகமாகவும் ஆகாது, கம்மியாகவும் ஆகாது. அந்த டைமில் மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம், அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்ந்து மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு போடணுங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருக்காது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கணும். காஷ்மீரி மிளகாய்த்தூள். கலர் வரதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறோம். தக்காளி 400 கிராம், 1 கிலோவுக்கு 400 கிராம் யூஸ் பண்ணணும். தக்காளி 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அந்த 1 கிலோ சிக்கன் எடுத்து போடணும். சிக்கன் உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுக்குங்க. மசாலா எல்லாமே அந்த சிக்கன் மேலே ஒட்டணும். அதுக்கப்புறம் தயிர் 200லேருந்து 100 ml வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி 100 ml போட்டுங்க, அதுவே போதுமானது. சிறிதளவு உப்பு. ஒரு 5 to 3 மினிட்ஸ் வரைக்கும் கறியை நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் புதினா, கொத்தமல்லி சும்மா ஒரு 2 இலை மட்டும் போடுங்க. கடைசியில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 1.5 லிட்டர் தண்ணி, 1.5 லிட்டர் வாட்டர், மினரல் வாட்டர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ். உடையாமல் கரெக்டாக போடணும். சென்டராக போட கற்றுங்க. எப்பயுமே ஒரு சைடாக போடாதீங்க. ஃபைனலாக ஒரு 4 கிண்டிட்டு ஒரு அரை எலுமிச்சை சாறு பொழிஞ்சு விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. பத்தெல்லாம் போட்டுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஓப்பனே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூடான சுவையான பிரியாணி, பாஸ்மதி பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் நெய் மட்டும் ஒரு 100 கிராம் நெய் போட்டுங்க. பாதாம், முந்திரி ஹெல்த்திக்காக போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. அந்த சூடுலேயே இதாகிடும் எல்லாமே.